எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து போடுது? ஊரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, என் மூஞ்சில எச்சி ஜோத்த துப்புறாயா? சரி விடுறா, சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. உங்க அம்மா பேசுனது மட்டும் சரியா? வயசுக்கு வந்த புள்ளைய பார்த்து அப்படி கேள்வி கேட்டா யாரு தாண்டா கோவராது? அது எங்க ஆத்தாளுக்கும் அவனுக்குமான பிரச்சனை. என்னையே பம்பு கிழக்குற? ஓ மொகரக்காக தான் பாக்குறேன். இல்ல நான் அவன் அங்கேயே அடிச்சு நார கிழிச்சிருப்பேன். ஏ ஐனஸ், உன் கேஸ் நல்லபடியா நான் முடிச்சு தரேன். ஏன்னா இப்ப ஜட்ஜ் நம்ம டவுசர் பாக்கெட்ல. அடடே என்ன சொல்றோம்? அல்ல கை பிளாஸ் பேக் எல்லாம் கேட்டியா? சொல்லி இருப்பான். ஆனா நீ நேர்ல பாத்துருக்கணுமே, கண்கொள்ளா காட்சி. டேய் பேசாம இருடா, அவன் கடுமையான கோவத்துல இருக்கான். ஐயோ பயந்து வருது. யார்ட்ட பூச்சாண்டி காட்டுற? அவன் சரியான ஆம்பளை இருந்தா ஏன்ட்ட மோத வேண்டியதானே? பொம்பளை மாதிரி ஓன்ட்ட வந்து ஒப்பரிச்சிட்டு இருக்கான். ஐனஸ், உன் பேச்சு கூட கேட்க மாட்டேன். இவன் உறுதி அடி வாங்க போறான். பயில்வானு கொஞ்சம் அடங்கி. டேய் இப்ப பேசாம இருக்க போறே இல்லடா. என்ன இருந்தாலும் இவன் அண்ணன் தானடா. அண்ணன் இல்ல அக்கா. ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. போய் பூட்ட திறக்க சொன்னா சாவி கேட்டிருக்காங்க இந்த கேவலப்பட்டவ. உங்க ரெண்டு பேரும் சண்டை வரதுக்கு காரணமே தொழில் தாண்டா. பேசாம விட்டு தொலைனா கேக்குறீங்களாடா? அப்படியெல்லாம் அசால்ட்டா விட்டுற முடியாது. தெய்வகுத்தமாயிரும் தெரியும்ல. அதானே, இவனுங்க திருந்தணும்னு நினைச்சா கூட நீ திருந்திட மாட்டிய. இவனுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்குடா. உன்ன மாதிரி அனாதை பக்கியா? ஆமா, நாங்க அனாதை பக்கி. இவர் 2 பொண்டாட்டி 4 வப்பாட்டி 10-15 புள்ள குட்டிலோட வாழ்ந்துட்டு இருக்காரு. நீயும் நம்ம கேஸ் தான். இவ்வளோ பெரிய அரண்மனையில உன் ஜட்டைக்கு பட்டன் தைக்க கூட நாதி இல்ல. பேசுறாரு பேச்சு. உனக்கு எனக்கும் பேச்சு இல்ல. நீங்க என்ன வேணா பண்ணி தொலைங்கடா, எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒண்ணுடா, இவன் ஒரு கலைஞன். இவன் மனசை நோடிக்கிறது ஐநஸுக்கு பிடிக்கல, சொல்லிட்டேன். கலைஞ முதல்ல செய்யற தொழில் சுத்தமா செய்ய சொல்லியா? நகை நட்டெல்லாம் கூட வேணாம், ஒரே ஒரு சொம்பு அடிச்சு கொண்டு வர சொல்லு. அப்ப ஆம்பளைன்னு ஒத்துக்கிறான்.